தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, மார்க்கண்டையன், விளாத்திக்குளம் எம்எல்ஏ. அவர் என்ன பேசியிருக்காருன்னு கொஞ்சம் பாருங்க. நாங்க என்ன அந்த கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா? அது எப்படி சார்? சட்டசபைக்குள்ளே வந்தால் எலும்பு உடப்பேன்னு எப்படி நீங்கள் பேசுகிறீங்க? எந்த தைரியத்தில் நீங்கள் எப்படிலாம் பேசுகிறீங்க? உங்களையெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க, அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஜாமீனில் விட்டுருவாங்க, அந்த தைரியத்தில் தானே நீங்கள் பேசுகிறீங்க. முதல்ல ஏற்கனவே பேசுகிறவங்களையெல்லாம் உள்ள தூக்கி வச்சுருந்தா நீங்கள் இப்படிலாம் பேசியிருக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் பேசியிருக்கீங்க. அதுக்கு சப்போர்ட்டுக்கு உங்கள் எம்பி கனிமொழி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுகிறாங்க. ஜனநாயகம் இல்லையான்னு கேட்குறாங்க. இது தமிழ்நாட்டில் வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்குதா இல்லை சாத்தானின் ஆட்சி நடக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன? இது வந்து உங்கள் அண்ணனையோ உங்கள் மருமகனையோ இந்த மாதிரி கேட்டால் நீங்கள் எல்லாம் அப்படி பேசுவீங்களா? எலும்பு உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லலாமா? முதல்ல இவங்களையெல்லாம் அந்த சாதாரண சட்டத்தில் போட சொல்லக்கூடாது சார், குண்டாசில் போடணும். அப்போ தான் சரியாக வரும். அப்போ தான் மக்கள் சந்தோஷமாக போடுவாங்க. இன்னும் என்னென்ன பேச போகிறாங்கன்னு தெரியல. அப்புறம் மானங்கட்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த மானங்கட்ட தமிழ்நாட்டில் நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் தான் எம்எல்ஏ ஆயிருக்கீங்க. அந்த மானங்கட்ட தமிழ்நாட்டில் நீங்கள் ஏன் சார் வந்து எலெக்ஷனில் நின்றீங்க? அந்த மக்கள்கிட்ட, மானங்கட்ட மக்கள்கிட்ட நீங்கள் ஏன் ஓட்டு கேட்டு வந்தீங்க? இது உங்களுக்கு அசிங்கமா இல்லை? அப்படி பேசுறதுக்கு வெக்கமா இல்லை? அப்படி மானங்கட்ட தமிழ்நாட்டில் நீங்கள் ஒன்றும் எம்எல்ஏவாக இருக்க வேண்டாம், ரிசைன் பண்ணிட்டு போங்க.